இந்த கூட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் இருந்து கேட்கக்கூடிய தாய்மார்கள், அரசியல் என்றால் எங்களுக்கு அருவருப்பு, அரசியல்வாதிகள் என்றால் எங்களுக்கு ஆகாது, கதவை அடைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறோம் என்று இருப்பவர்களும் இருப்பார்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியலை வெறுத்து ஒதுக்கி யாரும் இருக்க முடியாது. உங்கள் அரசாங்கத்தை யார் ஆள வேண்டும் என்பதற்கு ஒரு அரசியல் கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கின்றது. எனவே நீங்கள் புறக்கணிக்காதீர்கள், புரிந்து கொள்ளுங்கள். பறக்கிற பல வண்ணக்கொடிகளில் எது சரியான கொடி, எந்த தலைவன் நம்மை வழிநடத்தக்கூடியவன் என்பதை இனங்கண்டு சரியானவர்களை நீங்கள் ஆதரிப்பீர்களானால் உங்களுக்கு இந்த வெறுப்பு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு சில பேர் புறப்பட்டு இருக்கிறார்கள், நாங்களும் இருக்கிறோம், எங்களுக்கும் ஆட்சி வேண்டும் என்று. எங்கள் கட்சியை ஆட்சியில் அமர்த்துங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். ஆனால் அவர்கள் என்னை முதலமைச்சராக்குங்கள் என்றுதான் கேட்டு வருகிறார்கள். அறிஞர் அண்ணா அப்படி கேட்டதில்லை, தலைவர் கலைஞர் ஒரு நாளும் அப்படி சொன்னதில்லை, இன்றைய செயல் தலைவர் தளபதியும் அப்படி வைப்பதில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்துங்கள் என்று சொல்கிற போது இந்த கொள்கை அடிப்படையில் உள்ள கட்சியிடம் ஒப்படையுங்கள், உங்கள் எதிர்காலம் வளமாகும். இதுதான் எங்கள் கோரிக்கை. வருகிறவர்கள் எதை நம்பி வருகிறார்கள்? நாங்கள் எங்கள் சாதனைகளை சொல்வோம், செயல்பாடுகளை சொல்வோம், உங்களுக்காக நடத்துகிற போராட்டங்களை சொல்வோம், எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் ஆற்றியிருக்கிற பலன்களை பயன்களை எடுத்து வைப்போம். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒருவர் பணத்தை மட்டுமே நம்பி களத்திற்கு வந்திருக்கிறார், அதற்கு ஒரு தேர்தலில் வெள்ளோட்டமும் பார்த்து விட்டார்கள். பதுக்கி இருக்கிற பணத்தை கொண்டு இந்த நாட்டின் அரசாங்கத்தை கைப்பற்றலாம் என்கிற அளவிற்கு பணம் வைத்திருக்கிறார்கள். விலை போகக்கூடியதா வாக்குகள்? இன்றைய ஆட்சியாளர்கள் இங்கே அன்பழகன் சொன்னதை போல பொழுது முழுவதும் பொருள் ஈட்டுவதிலேயே இருக்கிறார்கள். மக்களுக்கான திட்டங்கள் தீட்டுவதில்லை. எதிர்காலத்திற்கு இந்த நாட்டிற்கு என்ன பிரச்சனை வரும் என்பதை முன்கூட்டியே யோசித்து அதற்காக வழிவகை காணுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு அனுபவம் இல்லை. ஏன் பொருள் தேடுவதில் முனைப்போடு இருக்கிறார்கள் என்றால், தேர்தல் நேரத்தில் எங்கள் சாதனைகள் இது என்பதை விட இந்த 2000 வாக்களி என்று கேட்பதற்காக பணம் திரட்டி கொண்டிருக்கிறார். நான் வந்திருப்பவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்வேன். நாம் எந்த இடத்திற்கு சென்றாலும் ஏதோ ஒரு காரணத்தினால், சிலர் நம்மை நடத்துகின்ற முறையினால் ஒரு தாழ்வு மனப்பான்மை எந்த மனிதனுக்கும் வரக்கூடும். அது பல இடங்களில் மத ரீதியாக, ஜாதி ரீதியாக என்பதை விட, ஒரு திருமண வீட்டிற்கு பெண்கள் நுழைகிறார்கள் என்றால் அங்கு இருப்பவர்கள் முதலில் பார்ப்பது கழுத்தில் என்ன அணிந்திருக்கிறார்கள் என்று, பின்னர் என்ன புடவை அணிந்திருக்கிறார்கள் என்பது. கழுத்தில் நகை இல்லை என்று சொன்னால், பட்டு புடவை இல்லை என்று சொன்னால் 4வது பந்தியிலே தான் சாப்பாடு. படித்த மன்றத்திற்கு சென்றால் படிக்காதவர்களுக்கு ஒரு மரியாதை. ஆக பொருளாதாரம், பணம் உறவினர்களை கூட எட்டி நிறுத்துகிறது. நமக்கு நெருக்கமான நண்பர்களை கூட அவசியமான நேரத்தில் தொலைதூரத்தில் நிறுத்துகிறது. அப்பொழுதெல்லாம் எவ்வளவு நம்பிக்கை உள்ள மனிதனுக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். இந்த காசு நம்மை இப்படி ஆக்கிவிட்டது என்று. சாதியினால், பொருளாதாரத்தினால் இப்படி நினைக்கக்கூடியவர்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்வேன். எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவர் நம்மை தாழ்த்தலாம். ஆனால் எவனும் நம்மை தாழ்வு என்று சொல்ல முடியாத ஒரு இடம் உண்டு. அது எது தெரியுமா? தேர்தல் நாள் என்று வாக்குச்சாவடி வாசலில் உங்களுக்கு அந்த உரிமை கிடைக்கிறது. இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான வீட்டில் இருக்கிற ஒரு ஏழை தாய், பக்கத்தில் இருக்கிற டீ கடையிலே பரோட்டா போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு தோழன், இந்த மாவட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரன், மாவட்டத்தின் ஆட்சித் தலைவர், ஏன் குடியரசுத் தலைவர், இவ்வளவு பேரும் வரிசையில் என்றால் அங்க இருக்கிற வாக்குச்சாவடி அதிகாரி, நீ ஏழை, நீ டீ கடைக்காரன், நீ ஆட்டோ ரிக்ஷா டிரைவர், இவர் குடியரசுத் தலைவர், இவர் IAS அதிகாரி என்பது கிடையாது. அந்த இடத்தில் நாம் அத்தனை பேரும் ஒன்று என்று மாறுகிறோம், மறந்து விடாது. எல்லா இடங்களிலும் புறக்கணித்தார்கள். அந்த இடத்தில் கம்பீரமாக நுழையுங்கள். கட்டி இருக்கிற புடவை கைத்தறி புடவையா? போட்டிருக்கிற சட்டைகளை கிழிசா? கவலைப்படாதீர்கள். பெரும் பணக்காரன், பல்லாயிரம் கோடி வைத்திருக்கிற அம்பானியும் சரி, இங்க இருக்கிற காமராஜுக்கு கீழே பணியாற்றுகிற ஒரு கடைக்கோடி தொண்டனும் சரி, ஒரே அந்தஸ்தோடு உள்ளே நுழைகிறார்கள். அந்த வாக்கு விலை பேசி விற்பதற்கும் அல்ல, விரக்தியிலே வீசி எறிவதற்கும் அல்ல. என்னை யார் ஆள்வது என்பதை தீர்மானிப்பதற்கு என் நாட்டின் குடியரசு எனக்கு தந்திருக்கிற உரிமை என்ற கம்பீரத்தோடு முதலில் நில்லுங்கள். இது என் அன்பான வேண்டுகோள். பணம் தான் தேர்தலை தீர்மானிக்கும் என்பதை முறியடிக்கின்ற ஒரு காலமாக இதை மாறினால்தான் இந்த நாட்டில் வாழ்கின்ற இளைஞர்கள் சுயமரியாதையோடு, தன்மானத்தோடு வாழ்கிறார்கள் என்பதை நிலைநிறுத்த வேண்டும். அப்படி வர வேண்டும் என்கிற போது யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? அடுத்த கேள்வி. பல வண்ணக்கொடிகள், பல கட்சி தலைவர்கள், புதிதாக புறப்பட்டு வந்திருக்கிறவர்கள், இது நாள் வரை ஏதோ ஒரு நாட்டில் யாரோ ஒருவருடைய பணத்தில், எவரோ இசையமைத்ததில், யாரோ பாடியதில், யாரோ ஒருவரோடு ஆடி களைத்து விட்டு இப்போது வந்து நாடாள வாய்ப்பு தான் என்று கேட்கிறார்கள். வரட்டும். ஆசை எல்லோருக்கும் உண்டு, உரிமை எல்லோருக்கும் உண்டு. ஆனால் தகுதி யாருக்கு இருக்கிறது? அதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். எங்கள் தலைவரை பற்றி நாங்கள் பேசுகிறோம்.
எங்கள் தளபதியை பற்றி பேசுகிறோம். இன்றைய ஆட்சியை நாங்கள் ஒப்பிட்டு பேசுகிறோம். யாரையும் தாழ்த்தி உயர்த்துவதற்காக அல்ல, நியாயத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு. நாங்கள் ஆட்சி செய்த போது தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டன. நான் முதலில் ஒன்றை சொல்கிறேன். அரசியல்வாதிகள் என்றால் ஏதோ ஒரு கட்சியிலே சேர்ந்து கொண்டு கூட்டமாக வருவதல்ல. அறிஞர் அண்ணா சொல்வார், டியர் பிரதர், கோ டு த பீப்புள் அண்ட் லிவ் அமங் தம், லேர்ன் ஃப்ரம் தம், லவ் தம், சர்வ் தம் என்று சொல்வார். மக்களிடம் சென்று அவர்களோடு பழகு, அவர்களில் ஒருவனாக மாறு, அவர்களை நேசித்து அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து தொடங்கு என்றுதான் அண்ணா சொன்னார். எங்கள் தலைவர் சொல்வார், அவசர நிலை காலத்தில் மிசாவிலே ஓராண்டு காலம் இருந்துவிட்டு என்னை போன்றவன் மான் பருவத்தில் வெளிவந்து தலைவருக்கு நெருக்கமாகிற நேரத்தில் தலைவர் அவர்கள் சொல்வார்கள், உன்னுடைய தோற்றம், உன்னுடைய உடை, நீ நடந்து கொள்ளுகிற முறை மக்கள் தங்களில் ஒருவனாக உன்னை நினைக்க வேண்டுமே தவிர இவன் நம்மிலிருந்து அந்நியப்பட்டவன் என்பதை எந்த வகையிலும் நீ கொடுத்து விடக்கூடாது என்றுதான் சொல்வார்கள். இப்படித்தான் நாங்கள் வளர்ந்தோம். அப்படி நாங்கள் வந்து இந்த இடத்திலே உங்கள் முன்னால் நின்று கேட்கிறோமே, நான் முதலில் ஒரு கேள்வியை வைத்து விடுகிறேன். பேச்சு வேகத்தில் நான் விட்டுவிடக்கூடாது. சாதாரணமான சின்ன சிந்தனை எல்லோருக்கும் சேர்த்துதான், எல்லா கட்சிக்கும், கட்சி சாராதவர்களுக்கும் சேர்த்து, நாம் வாழுகின்ற இந்த நாட்டில் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இந்த 3 பேர் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் நாம் எல்லாம் யாராக இருந்திருப்போம்? இந்த ஒரு கேள்விக்கான விடை எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கும். எனக்கு ஒரு வருத்தம், நிறைய வருத்தம். ஒன்று, இந்த கூட்டத்தின் விளம்பரத்தில் என்னை திருச்சி சிவா எம்பி என்று விளம்பரப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நாட்டில் யார் வேண்டுமானாலும் எம்பி ஆகலாம், எவர் வேண்டுமானாலும் எம்எல்ஏ ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், வாய்ப்பு கிடைத்தால் முதலமைச்சர் கூட ஆகலாம். ஆனால் நான் படித்திருக்கிறேன், ஒழுங்காக கல்லூரிக்கு சென்று எம்ஏ பிஎல் படித்திருக்கிறேன். அதை ஏன் இதில் நீங்கள் அச்சிடவில்லை? ஏன் தெரியுமா இந்த ஆதங்கம்? என் அப்பன் பெறாத பட்டம் இது. என் பாட்டனும் தாத்தனும் நினைத்து பார்த்திருக்க முடியாத பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் இது. அவர்களுக்கு விருப்பம் இருந்திருக்கலாம், ஆனால் வாய்ப்பு இல்லை. எனக்கு கல்லூரி கதவுகள் திறந்தன, பல்கலைக்கழகம் எனக்கு பட்டம் தந்தது, நான் ஐஏஎஸ் தேர்வு எழுதினேன். இதெல்லாம் என் பரம்பரையின் முதல் ஆள் என்ற பெருமை எனக்கு கிடைத்தது என்றால் பெரியாரால், அண்ணாவால், கலைஞரால் என்ற உணர்வோடு நிற்கிறோம். இது எங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் சேர்த்துதான். முதல் பட்டதாரி எத்தனையோ பேர், முதல் வழக்கறிஞர்கள், முதல் டாக்டர்கள், இதெல்லாம் இந்த கட்சியின் கொடி பறக்க ஆரம்பித்ததற்கு பின்னால் என்பதை உணர்ந்தால் நமக்கு தெரியும் இருந்தது என்ன, இடையிலே இழந்தது என்ன. அதை மீண்டும் பெற்றதற்கு காரணம் வீழ்ந்தோம் படையெடுப்பால், எழுந்தோம் திராவிட இயக்கத்தால் என்ற உண்மை உங்களுக்கு தெரியும். நாங்கள் வெறும் சராசரி அரசியல் கட்சி அல்ல. இந்த சமுதாயத்தில் இருக்கிற மேடு பள்ளங்களை நாங்கள் நிரப்பினோம். காலங்காலமாக இருந்த அடக்குமுறையிலிருந்து உங்களை விடுவித்தோம். பொருளாதார ரீதியாக தாழ்ந்து கிடந்தவர்களை நாங்கள் நிமிர்த்தி வைத்தோம். சுருக்கமாக சொல்கிறேன், இந்த நாட்டில் உயர்வு தாழ்வு, ஏற்றம் இறக்கம், தொழிலாளி முதலாளி என்பதை அகற்றுவதற்கு மார்க்ஸ் கொண்டிருந்த நிறம் சிவப்பு. சமுதாயத்தில் சாதி மதம் இவற்றினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதை ஒழிப்பதற்கு பெரியார் கண்ட நிறம் கருப்பு. இந்த ரெண்டையும் சேர்த்து பாடுபடுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், கருப்பு சிவப்பு. யாரையாவது வந்து சொல்ல சொல்லுங்கள். அவர்களும் தான் கட்சி கொடி வைத்திருக்கிறார்கள், விளக்கம் சொல்ல சொல்லுங்கள். நாங்கள் சொல்கிறோம், அண்ணா சொன்னார் இந்த கொடியை அமைத்த போது, இது இரு வண்ண துணிகள் அல்ல தம்பி. இந்த சமுதாயத்தில் சாதி மத ஏற்றத்தாழ்வால், பொருளாதார வேறுபாடால் இருள் மண்டி கிடக்கிறது. அதை போக்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் பல பேர் ரத்தம் சிந்தினார்கள். அந்த ரத்தத்தின் அடையாளம் தான் நம்முடைய பாதை என்பதற்கு கீழ்ப்பாதி சிவப்பு. நீயும் நானும் உடைத்து பாடுபட்டு சிந்துகிற வியர்வையால், கொட்ட போகிற குருதியால் அந்த இருள் மறைகிற போது அது முழு சிவப்பாக மாறும் என்று அண்ணா சொல்லி இந்த கொடியை கண்டார். அதிலே அவர்கள் அண்ணாவின் உருவத்தை பதித்திருக்கிறார்கள். அண்ணா விரலை நீட்டிக் கொண்டிருப்பதை போல. காரணம், இது அண்ணா கண்டுபிடித்த கட்சி கொடி என்பது. நீங்கள் பாருங்கள், சாலையில் போகிற போது இந்த தெருவின் முனையில் நீங்கள் வாழுகின்ற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் 2 கொடியும் பறக்கும். அவர்களும் வளர்ந்திருக்கிறார்கள் ஆட்சியை கைப்பற்றுகிற அளவிற்கு. எங்கள் கொடியும் இருக்கும், அவர்கள் கொடியும் இருக்கும். காற்று வீசுகிற போதுதான் வேறுபாடு தெரியும். இது கருப்பு சிவப்பு, அதில் அண்ணாவின் உருவம். சாதாரணமாக ஒரு மனிதன் பேசுவதற்கும் விரல் நீட்டி பேசுவதற்கும் வேறுபாடு இருக்கும். அதில் இருக்கிற அண்ணா விரல் நீட்டி கொண்டிருப்பார். என்ன சொல்வதாக இருக்கும்? இப்போது நான் ஏதோ பேசுகிறேன், அண்ணா என்ன சொல்வார் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அண்ணா சொல்வார், திருவல்லிக்கேணி சாலையிலே நடந்து போகிற தமிழர்களே, என் தம்பிமார்களே, தங்கைமார்களே, நான் படமாக இருக்கிறேன், கொடி இதுவல்ல நான் உருவாக்கியது, பக்கத்தில் பறக்கிறது பார், கருப்பு சிவப்பு, அதுதான் நான் உருவாக்கியது. இது அண்ணா, கலைஞர், பெரியார், இன்றைக்கு தளபதி என்று நாங்கள் சொல்லுகிற போது இது வெறும் அலங்காரம் அல்ல, இது ஒரு வரலாறு.
இவர்களால், இவர்கள் உழைப்பால், இவர்கள் தியாகத்தால், இவர்களுக்கு பின்னால் சென்ற பலரால். எங்கள் கட்சியில் இருக்கிற பல பேர் தன் குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்தி இருக்கிறான், இந்த நாட்டு மக்கள் நடுத்தெருவுக்கு வரக்கூடாது என்பதற்காக. மொழியை காப்பதற்கு தன்னை அழித்துக் கொண்டவர்கள் உண்டு. இன்றைக்கு வாய்ப்பு கேட்கிற எத்தனை பேருக்கு இந்த பின்னணி இருக்கிறது? மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா மருத்துவமனைக்கு செல்கிற வரை பழனிசாமி என்ற ஒருவர் அமைச்சராக இருந்தார் என்பது கூட தமிழ்நாட்டிற்கு தெரியாது. இதுதான் அவர்கள் அரசியல் பின்னணி. ஆனால் எங்களுடைய கிளைக்கழக செயலாளரை பாருங்கள், பல ஆண்டுகள் இந்த நாட்டுக்கு உழைத்து பல முறை சிறைக்கு சென்றிருப்பான். இதெல்லாம் எங்கள் உழைப்பின் அடையாளம். இத்தோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். இந்த பின்னணியை நாங்கள் என்ன செய்தோம் தெரிந்து கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் என்பவர்கள் நாங்கள் வாழுகிற நாட்டில் யாருக்காக பாடுபடுகிறோமோ அந்த மக்களின் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான காரணங்கள், அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள், அதற்கான திட்டங்கள், அதை செயல்படுத்துவதற்கான ஆற்றல், எல்லாவற்றிற்கு மேல் கொஞ்சம் அறிவு வேண்டும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். உங்கள் வாழ்க்கை பிரச்சனை என்ன என்று தெரியாது, அதற்கான காரணங்கள் தெரியாது, அதை தீர்ப்பதற்கான திட்டங்கள் தெரியாது. யாரோ அதிகாரிகள் சொல்கிறார்கள், கையெழுத்து எடுக்கிறார்கள், வருவதில் ஒரு பக்கம் இந்த பக்கம், ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆட்சி நடக்கிறது. அதுவல்ல ஆட்சி. இன்னும் சில ஆண்டுகளில் உங்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் நேரப்போகிறது என்றால் அதை தடுப்பதற்கு நாங்கள் முன்கூட்டியே சிந்திக்க வேண்டும். காவலர்கள் திட்டமிடுவார்கள், அல்லது டெல்லியில் இருக்கிற உளவுத்துறை, மத்தியில் இருக்கிற உள்துறை அமைச்சகம் என்பது இந்த நாட்டில் இருக்கிற ரொம்ப சென்சிட்டிவ் என்பார்கள். அது போன்ற ஒரு அமைச்சகம் உறங்கவே இருக்காது. உங்களுக்கே தெரியாமல் பல நிகழ்ந்து கொண்டிருக்கும். தீவிரவாதிகள் ஊடுருவல், தீவிரவாதிகளின் தாக்குதல், இதெல்லாம் சத்தமே இல்லாமல் முடித்துக் கொண்டிருப்பார்கள். வெளியே தெரிந்தால் மக்களுக்கு பதட்டம் வரும். கடந்த ஒரு மாத காலத்திற்குள் 4 தாக்குதல்களையாவது முறியடித்திருப்பார்கள். ஒரு 10 ஊடுருவல்களையாவது அவர்கள் நிறுத்தியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அந்த கடமையை செய்து கொண்டே இருப்பார்கள். அதே போலத்தான் இதுவும் நாங்கள் உணர்கிறோம். உதாரணத்திற்கு சொல்லவா, எதிரே இருக்கிற எல்லோருக்கும் சேர்த்து பயப்படுத்த அல்ல, நான் இருந்த இடத்திலிருந்து இங்கு வருவதற்கு 1 மணி நேரம் ஆகும். என்ன காரணம்? போக்குவரத்து நெரிசல். சரி, இப்போதே இப்படி ஒரு 5 ஆண்டு காலம் கழித்து கற்பனை செய்து பாருங்களேன். இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா மாறப்போகிறது. இப்போது சீனா 2வது இடத்தில், இந்தியா 3 ஆண்டுகளில் நாம் முதல் இடத்தில். மகிழ்ச்சிக்கு பெறக்கூடிய வெற்றி அல்ல இது, வேதனைப்படக்கூடியது. 2க்கு என்ன வேறுபாடு தெரியுமா? சீன நாட்டின் பரப்பளவு இந்திய நாட்டை போல 3 மடங்கு பெரிய நாடு. அங்கே 150 சதுரடியில் ஒரு மனிதன், இங்கே 50 சதுரடியில் ஒரு மனிதன். எண்ணிக்கை மிகும், மனிதனுடைய நடமாட்டம் கூடும், வசதி வாகனத்தை வசதிக்கேற்ப வாய்ப்பிற்கேற்ப வாகனங்களின் பெருக்கம் கூடும். ஆனால் சாலைகளின் அளவு அவ்வளவுதான். கொஞ்சம் நிதானப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போதே எரிச்சல் வருகிறதே. சிக்னலிலே சிவப்பு விளக்கு மாறுவதற்குள் பொறுமை இல்லை, புகுந்து தாண்டி கொண்டு போகிறார்கள், உணர்ச்சி வசப்படுகிறார்கள். இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து என்ன ஆக போகும்? யோசிக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் அல்ல, நாங்கள். உங்களுக்கு துன்பத்தின் வேதனை தெரியும், துயரத்தினால் வருகிற கோபம் வரும், அதற்கான காரணம் தெரியாது. மகாகவி பாரதி சொல்வான், கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணங்கள் இவை என அறிவுமிலார். என் நாட்டு மக்களுக்கு பசிக்கு கஞ்சி கிடைக்கவில்லை என்று தெரிகிறது, ஏன் கிடைக்கவில்லை என்று தெரியாது என்று பாடியது இன்றும் உண்மைதான். உங்களுக்கு துன்பத்தின் வேதனை தெரியும், காரணம் தெரியாது. அதை முன்கூட்டியே உணர்ந்து தடுக்க வேண்டிய கடமை எங்களைப் போல அரசியல்வாதிகள், ஆட்சிக்கு வர விரும்புகிறவர்களுக்கு வேண்டும். இந்த போக்குவரத்து நெரிசல், நான் சுருக்கமாக சொல்கிறேன், இதை சரி செய்வதற்கு தான் தளபதி மேயராக இருந்தபோது மேம்பாலங்கள் கட்டினார். மேம்பாலங்கள் பயன்படாது என்ற அளவிற்கு காலம் மாறியது. எங்கள் தலைவர் மெட்ரோ ரயில் கொண்டு வந்தார். நாங்கள் ஆட்சிக்கு தொடர்ந்து இருப்போம் என்றால் சென்னையில் எல்லா பகுதிகளும் மெட்ரோவால் இணைக்கப்பட்டிருக்கும். மோனோ ரயில், கேபிள் கார் என்று எல்லோரும் சென்றிருப்போம். மற்ற மாவட்டங்களுக்கு விரிந்திருக்கும். எல்லாம் நின்று போனது. இப்போது சொல்கிறேன், இன்னும் ஒரு அச்சம் தரத்தக்க ஒன்று. பயப்படாதீர்கள், இது யுனெஸ்கோ தந்திருக்கிறார். சிலவற்றிற்கு நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா? சுனாமி என்பது நமக்கு அறிமுகம் இல்லாத ஒன்று. ஆனால் வந்ததற்கு பின்னால் எச்சரிக்கை இருக்கு. சுனாமி வந்த பொழுது என்னுடைய மகள் கடற்கரை ஓரத்தில் ஒரு கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார். விடுமுறைக்கு வந்திருக்கிறார். சுனாமி என்ற செய்தி தொலைக்காட்சியில் ஓடுகிறது. அந்த தொலைக்காட்சியில் வருகிற செய்தியில் சுனாமி என்பதற்கான எழுத்து டி என்று ஆரம்பிக்கிறது. என்ன, சுனாமி என்றால் எஸ்ஸில் அல்லவா ஆரம்பிக்க வேண்டும், எதனால் டி என்று இருக்கிறது? நான் அகராதியை புரட்டுகிறேன். அதில் சுனாமி என்ற சொல் இருக்கிறது. அதற்கு முதல் எழுத்து டி என்பதாக இருக்கிறது. என்றால் இந்த சொல், இந்த அனுபவம் உலகின் பல பகுதிகளுக்கு இருந்திருக்கிறது. நமக்கு இப்போதுதான் முதல் அனுபவம். அப்போதான் அந்த சொல்லே நமக்கு அறிமுகமாகிறது. அதுபோல இதற்கும் தயார்படுத்திக் கொள்ளுங்கள்.
இன்னும் ஒரு 5-10 ஆண்டுகளில், நான் அதிகமாக்கி சொல்கிறேன், பயப்படுத்தக்கூடாது, யுனெஸ்கோவின் அறிக்கை, முற்றிலுமாக நிலத்தடி நீர் இல்லாமலே போகும் என்று சொல்லக்கூடிய நகரங்களில் ஒன்றாக சென்னை இருக்கிறது. புவி வெப்பமடைகிறது என்று சொல்கிறார்கள். இதே வேகத்தில் வெப்பமடைந்தால் மன்னிக்கவும், 10 ஆண்டுகளில் ராணிமேரி கல்லூரி இருக்காது என்றால், கடற்கரை இல்லை, மெரினா பீச் இல்லை, சற்றேறக்குரிய ராணிமேரி கல்லூரி வரை இருக்காந்தால் கடல் உள்ளே புகும். இந்த புவி வெப்பமடைகிற காரணத்தால் வடக்கே இருக்கிற பனிமலைகள் உருகுகின்றன, வெள்ளப்பெருக்கு, இங்கே வானம் பொய்த்து போகிறது, வறட்சி, மழை இல்லை, ஏரி குளங்களில் நீர் இல்லை, செங்கல்பட்டிலே நீர் இல்லை, நிலத்தடி நீர் இல்லை. என்ன செய்ய போகிறோம்? இதைத்தான் நாங்கள் பேச வேண்டும். அவன் ஒழிக இவன் ஒழிக என்பதல்ல, அவன் தாழ்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்பதல்ல. உங்கள் பிரச்சனைகளை அம்மா, தாயே, பெரியோர்களே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அதை சரி செய்வோம் என்பதை உங்களுக்கு முதலில் சொல்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் குடிநீருக்கு வழி இருக்காது, மழை இருக்காது, குளங்குட்டைகளை வற்றி போகும். நான் காவிரியிலிருந்து தண்ணீர் தருகிறேன் என்று திருச்சியில் இருந்திருக்கிற நான் சொல்லலாம். நம்புவீர்களா? எனக்கே தண்ணீர் இல்லை, உங்களுக்கு எங்கே தருவது? காவிரி உருவாகின்ற இடம் ஆடு தாண்டும் காவிரி. போய் பார்த்தால் தெரியும், ஒரு ஆடு அதை தாண்டிவிடும். ஆனால் குளித்தலை திருச்சிக்கு வருகிற போது அது அகண்ட காவிரி, 1.5 கிலோமீட்டர் அகலம். அதிலே நான் சிறுபிராயமாக இருந்தபோது ஆடி 18 வரும். என் தாயார், என் சகோதரிகளோடு நான் செல்வேன். எதற்காக என்றால், பலூன் வாங்கி தருவார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த ஆற்றின் குறுக்கே ரயில் பாலம் ஒன்று இருக்கும். ரயில் ஒன்று வேகமாக வரும். நடு ஆற்றின் குறுக்கே அந்த ரயில் வருகிற போது எங்கிருந்து வந்தார்கள் என்று தெரியாமல் திடீரென்று சில இளைஞர்கள் அந்த ரயில் மீது நிற்பார்கள். உள்ளிருந்து மேலே ஏறி வந்திருப்பார்கள். ஓடுகிற ரயிலில் நடு ஆற்றில் சீறி பாய்கின்ற காவிரி ஆற்றின் வெள்ளத்தில் அவர்கள் குதித்து நீந்தி கரை சேர்வதை ஊரே வேடிக்கை பார்க்கும். இப்போது காவிரி ஆறு இருக்கிறது, ரயில் பாலம் இருக்கிறது, ரயில் வருகிறது, இளைஞர்கள் இருக்கிறார்கள், தண்ணீர் தான் இல்லை. பெண்கள் வீட்டிலிருந்து பாட்டிலில் கொண்டு போய் ஆடி 18 வேலைகளை முடித்து விட்டு வருகிறார்கள். நான் எங்கே உங்களுக்கு தண்ணீர் தருவது? பாலாற்றில் தண்ணீர் இல்லை, கிருஷ்ணா தர முடியாது, புழல் ஏரியும் அங்கே இருக்கிற என்னென்ன ஏரியா எல்லாம் வற்றி போய்விட்டது, என்ன செய்வது? இப்போது நான் இடையில் இன்னொரு தகவலையும் சொல்கிறேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 ஏரிகள், தேர்வாய் கண்டிகை என்பது அந்த ஊர். அந்த 2 ஏரிகளையும் இணைத்தால் சென்னைக்கு 1 TMC குடிநீர் கிடைக்கும். இந்த திட்டம் இந்த ஆட்சியில் தீட்டப்பட்டது. ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற காலமாக இருந்து தொடங்கி இப்போது 350 கோடியில் தீட்டப்பட்டு ஒப்பந்தம் எல்லாம் தந்தாகிவிட்டது. 3 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அது நிறைவேற்றப்படவில்லை. ஏன்? 350க்கு தீட்டப்பட்ட திட்டத்தை 430 ஆக்கி தந்தால் தான் நிறைவேற்றுவேன் என்று ஒப்பந்தக்காரர் சொல்கிறார். 80 கோடி கேட்கிறார். அதிகாரிகள் தேவையில்லை, முடியாது என்கிறார்கள். திட்டம் நிற்கிறது, அரசு வேடிக்கை பார்க்கிறது. ஏன் தெரியுமா? ஒப்பந்தத்தை எடுத்தவர் முதலமைச்சருடைய உறவினர் என்ற காரணத்தால். ஒரு 80 கோடி ஆதாயத்திற்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் 3 ஆண்டுகளாக நிற்கிறது. பக்கத்தில் ஆந்திராவில் பெருகி வருகின்ற கோதாவரி ஆறும் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகிற கிருஷ்ணாவையும் வெறும் 1500 கோடி ரூபாய் செலவில் ஒரே ஆண்டில் இணைத்து 1,00,000 ஹெக்டேர் நிலத்தை விளைநிலமாக்கி 68 TMC தண்ணீரை தந்திருக்கிறார் ஒரு முதலமைச்சர். இங்கே 1 TMC தண்ணீர் கொண்டு வர முடியவில்லை காசின் காரணமாக. இதெல்லாம் போகட்டும், நீ என்ன செய்ய போகிறாய்? பயமுறுத்தி விட்டாய் தண்ணீர் இல்லை என்று. இன்னும் ஒரு 20-25 வருடங்களுக்கு நாம் இருப்போமோ இல்லையோ தெரியாது. நம் பிள்ளைகள் இருக்கும், நம் பேர பிள்ளைகள் இருக்கும். சுவாசிக்க காற்று இருக்காது, சுவாசத்திற்கு சிலிண்டர் மாட்டி கொண்டிருப்பார்கள், கவசம் மாட்டி இருப்பார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் எங்கு கிடைக்கும்? என்ன செய்ய போகிறார்கள்? உண்பதற்கு உணவு கிடையாது. மக்கள் தொகை பெருக்கம், ஆனால் உணவு உற்பத்தி செய்கிற விளைநிலங்களின் அளவு சுருங்கிக் கொண்டே போகிறது. 8 வழிச்சாலை, அந்த ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி எல்லாம் கட்டடங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. சோற்றுக்கு எங்கே போவது? என் தாயார் சிறு வயதாக இருக்கிற போது சொல்வார்கள், பணக்காரன் ஆணவத்தோடு நடந்து கொள்கிறான் பள்ளியில் என்றால், அவன் மட்டும் என்னப்பா பவுனையா அள்ளி திங்கிறான், சோற்றைத்தான் ஆக்கி தன்கிறான், மறந்து விடாதே, அவன் நம்மை விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வார்கள். சோற்றுக்கு எங்கே போவோம்? விளைநிலங்கள் அங்கே பாழாக்கி கொண்டிருக்கிறது. அதை முன்கூட்டி உணர வேண்டிய அரசு. தண்ணீருக்கு பறக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் சிந்திக்க முடியாத அரசு. ஆனால் நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறது வங்காள விரிகுடா கடல். நாம் சென்று காற்று வாங்குவோம், கால் நனைப்போம், விளையாடுவோம். ஒரு சொட்டு தண்ணீரை நாவில் வைக்க முடியாது. துவர்ப்பு. ஒரு ஆங்கில கவிதை உண்டு, கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாகிவிடும், அதிலிருந்து தப்பித்த ஒரு 4 பேர் ஒரு படகில் தப்பி செல்வார்கள். 5-6 நாட்கள் ஆகிவிடும், எதுவுமே இருக்காது. அதில் உள்ளவன் பாடுவான்,
வாட்டர் வாட்டர் எவரிவேர் பட் நாட் எ டிராப் டு ட்ரிங்க் என்பான். எங்கு பார்த்தாலும் தண்ணீர், குடிப்பதற்கு ஒரு சொட்டு இல்லை. விசித்திரமான வார்த்தை அது. நன்றாக யோசியுங்கள். தண்ணீர் இருக்குது, ஆனால் குடிக்க முடியாத தண்ணீர். அந்த குடிக்க முடியாத தண்ணீரை தான் சுத்திகரித்து இந்த தண்ணீருக்கு எந்த காலத்திலும் பஞ்சம் வராது, எனவே இதை குடிநீராக்கலாம் என்று சென்னைக்கும் ராமநாதபுரத்திற்கும் கடல் நீரை சுத்திகரித்து தந்தது எங்கள் கழக ஆட்சி, தலைவர் கலைஞரின் ஆட்சி. நான் பயமுறுத்தியது இப்போது அகன்றிருக்கும் என்று கருதுகிறேன். சரியானவர்கள் ஆட்சி செய்தால் உங்களுக்கு குடிநீர் பஞ்சம் வராது. காவிரியிலே தண்ணீர் ஜூன் 12 மேட்டூரில் திறக்கப்பட்டது, எங்கள் ஆட்சியோடு முடிந்தது. ஜூன் 12 திறக்கப்பட்டால் குறுவை சாகுபடி உண்டு, சம்பா சாகுபடி உண்டு, கடைமடை வரை அது பாய்கிற அளவிற்கு தூர்வாரி இருந்தோம். எல்லாம் செம்மையாக இருந்தது, உணவு பற்றாக்குறை இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போது காவிரியில் தண்ணீர் இல்லை, விவசாயம் இல்லை, குறுவை இல்லை, சம்பா இல்லை. நானும் விவசாயி தான். ஏன், எப்படி? அப்பொழுதும் இந்த வழக்குகள் இருந்தன. ஆனால் பேச வேண்டிய முறையில் எங்கள் தலைவர் பேசினார். வாதாடுவது ஒரு பக்கம், அவர்களோடு இணக்கமாக பேசி சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கள் என்றால் எந்த தலைவராக இருந்தாலும் அதற்கு இடம் தருவார்கள். அதற்கு பக்குவம் தேவை. அதில் ஈகோ கிடையாது. ஒரு மனிதனுக்கு அது வறுமையானால் அதை விட மோசமான வியாதியே கிடையாது. தன்னை பெரிதாக நினைத்துக் கொள்வதில் பெருக்கத்து வேண்டும் பணிதல், இதைத்தான் வள்ளுவர் சொன்னார். நம்முடைய தகுதி உயர உயர நம்முடைய பணிவு கூட வேண்டும். நம்முடைய நிலை குறையுமேனால் சுயமரியாதை அதிகரிக்க வேண்டும். இதைத்தான் வள்ளுவனும் சொன்னான், பெரியாரும் சொன்னார். கலைஞர் முதல்வராக இருக்கிற வரை காவிரி பிரச்சனைக்கு எல்லா தலைவர்களும் அழைத்து கூட்டம் போட்டார். கர்நாடகத்து முதலமைச்சர்களோடு பேசினார். பெற வேண்டிய தண்ணீரை பெற்றார். வழக்கு ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த ஆட்சிக்கு அது எதுவுமே இல்லை. ஆக இப்போது நான் சொன்னது நன்றாக நீங்கள் கொஞ்சம் யோசியுங்கள். உங்களுக்கு எதிர்காலத்தில் நேரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்களிடம் இருக்கிறது, ஆனால் ஆட்சி அவர்களிடம் இருக்கிறது. உங்களுக்கு நல்லது நடக்கவில்லை, ஆட்சி மாறினால் தீர்வு கிடைக்கும், நல்லது நடக்கும் என்பது நாங்கள் உங்களுக்கு தருகிற ஒரு நம்பிக்கை, ஒரு வாக்கு. இது பொய் அல்ல. அதனால் தான் நான் விளக்கி சொன்னேன் என்னென்ன விபரீதங்கள், என்னென்ன ஆபத்துகள். நான் நாடாளுமன்றத்தில் பேசுகிறவன். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 11 லட்சம் ஹெக்டேர், ஹெக்டேர் என்றால் 2.5 ஏக்கர், 11 லட்சம் ஹெக்டேர் விளைநிலங்கள் தரிசு நிலங்களாக, கட்டிடங்களாக, தொழிற்சாலைகளாக மாறிவிட்டன. விவசாயி வீதிக்கு வந்து விட்டான். அவன் இல்லாவிட்டால் எதுவும் கிடையாது. அங்கிருந்து பிழைப்பதற்கு இங்கு வந்து ஊரில் என்ன இருந்ததோ இல்லையோ மரியாதை இருந்தது, இங்கே அதையும் இழந்து விட்டு அலைகின்ற ஒரு பிழைப்பை இந்த நாட்டு மனிதன் வாழ்கிறான். அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை. ஆனால் என்ன செய்கிறது? 8 வழிச்சாலை சேலத்திற்கும் சென்னைக்கும் யார் கேட்டார்கள்? எது இல்லை என்கிறார்கள். எது தேவையோ அதை கொடு முதலில். இங்கே போக்குவரத்து தொழிலாளர் போராடி கொண்டிருக்கிறான். நீ ஒன்றும் ஊதிய உயர்வு தர வேண்டாம், நீ அள்ளி தர வேண்டாம், என் காசில பிடித்து வைத்ததை கொடியா என்று வெளியிலே நிற்கிறான். பல 100 கணக்கான கோடி ரூபாயை இந்த அரசாங்கம் தின்று இருக்கிறது, உழைப்பாளியின் பணத்தை. பதில் சொல்ல வக்கு இல்லை. எல்லோரும் வீதியிலே நிற்கிறார்கள். வேலை இல்லை, படித்தவனுக்கு முறையான அங்கீகாரம் இல்லை, நாட்டில் நிம்மதி இல்லை என்று சொன்னால் 8 வழிச்சாலை என்கிறார்கள். எதற்காக? 4 வழிச்சாலையிலே போக முடியாதா? இதை நாங்கள் கண்டித்தால் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார், திமுக வளர்ச்சி திட்டங்களை எதிர்க்கிறது என்கிறார். ஐயா, எது வளர்ச்சி திட்டம்? எதற்கு நாங்கள் எதிரே நிற்கிறோம்? கொஞ்சம் சொல்லுங்களேன். துறைமுகம், மதுரவாயல், பறக்கும் சாலை நாங்கள் கொண்டு வந்த வளர்ச்சி திட்டம். தடுத்தது அதிமுக. அப்போது வாய் மூடிக்கொண்டிருந்தீர்கள். இப்போது கடந்த மாதம் நானும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களும் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் சுற்றுப்பயணம் செய்திருந்தோம். இப்போது கால்பந்தாட்டத்தில் முன்னணியில் நிற்கிறான பெரு, அந்த நாட்டுக்கு போயிருந்தோம். பனாமா, பல நாடுகளுக்கு சென்ற போது அந்த பனாமாவில் அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை ரொம்ப குறைவு, ஆனால் பொருளாதாரத்தில் அதிகம். ஏன்? அங்கே பனாமா கால்வாய் என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன பனாமா கால்வாய்? இளைஞர்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பக்கம் அட்லாண்டிக் மகாக்கடல், இன்னொரு பக்கம் பசிபிக் பெருங்கடல். இந்த கடலில் இருந்து அந்த கடலுக்கு ஒரு கப்பல் செல்ல வேண்டும் என்றால் 800 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டும். இவன் பனாமாவில் என்ன செய்கிறான் என்றால் ஒரு கால்வாயை விட்டினான், பெரிய கால்வாய், ஒரு கப்பல் போகிற அளவிற்கு, 2 கப்பல் போகிற அளவிற்கு. இதன் வழியாக வெறும் 80 கிலோமீட்டர். இந்த கப்பல் இதில் நுழையுமேனால் அடுத்த கடலுக்கு சென்றுவிடும். 800 கிலோமீட்டர் சுற்றுவது குறையும், நேரம் குறையும், காசு கிடைக்கும். இவனுக்கு டோல் வசூலிப்பதை போல சுங்கம் வசூலிக்கிறான். கோடிக்கணக்கில் பணம் புரள்கிறது. அந்த பனாமா கால்வாயை பார்த்து எங்களிடம் குடியரசுத் தலைவர் சொன்னார், எவ்வளவு அருமையான திட்டம் பாருங்கள், இந்த நாடு இவ்வளவு வளமாக இருப்பதற்கு இதுதானே காரணம் என்றார். நான் அவரிடம் கேட்டேன், நம்முடைய ஊரில் இந்த சேது கால்வாயை திறந்தால் அதே நிலை தானே, செய்யக்கூடாதா என்று கேட்டேன்.
இலங்கையிலிருந்து சுற்றி கொண்டு மும்பை சென்றுதான் வர வேண்டும் என்கிற கப்பலை நேராக சில மைல் தூரம் ஒரு ஆழமாக ஒரு கால்வாய் வெட்டினால் அதில் வந்து நீங்கள் நிச்சயமாக பொருளீட்டலாம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அதில் பாலம் இருக்கிறது. பாலம் மேலே இருக்கும், கீழே இருக்கிறது. யார் கட்டியது? அனுமார் கட்டினார். நான் அந்த விமர்சனத்துக்கெல்லாம் போகவில்லை. இப்போது இந்த சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் நிறைய கருத்துக்களை பதிகிறார்கள். அவர்கள் பதிகிறார்கள், இந்த பாலம் யார் கட்டியது? ராமர் கட்டினார் அனுமனின் துணையோடு. ஏன்? சீதையை ராவணன் கடத்தி போய்விட்டான். அவன் எப்படி கடத்தி போனான்? படகிலா? இல்லை, வானத்தின் வழியாக. சரி, இவனுக்கு துணை நின்றான அனுமன், அவன் ஒரு முறை போனான். எப்படி? ஒரு மலையை சுமந்து கொண்டு இங்கிருந்து கடலை தாண்டி போனான். அனுமனால் பறக்க முடிகிறது, ராவணனால் பறக்க முடிகிறது, இவருக்கு மட்டும் பாலம் வேண்டுமா என்று கேட்கிறான். இதெல்லாம் ஒரு கேள்வி என்பது ஒரு புறம். நான் கேள்வி பேசவில்லை. ஒரு பாலம் இருப்பதாக சொல்லி வரவிருந்த கால்வாயை மாற்றுப்பாதையிலே கூட கொண்டு வராமல் தடை செய்தவர்கள் எங்களை பார்த்து வளர்ச்சி திட்டத்திற்கு எதிரி என்கிறார்கள். இந்த துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை வந்திருக்குமே ஆனால் எத்தனையோ போக்குவரத்து நெரிசல் குறைந்திருக்கும், எவ்வளவோ வருமானம் வந்திருக்கும், எவ்வளவோ சிரமங்கள் குறைந்திருக்கும். அது பாதியில் அந்தரத்தில் தொங்குகிறது. யார் எதிர்த்தது? கொண்டு வந்தது நாங்கள், தடுத்தது அவர்கள். இப்போது இந்த 8 வழிச்சாலை எதற்காக? அங்கே ஜப்பான் நாட்டுக்காரன் முதலீடு செய்ய போகிறான். அவன் விதித்த முதல் நிபந்தனை, பெரும்பாலும் அந்நிய வெளிநாட்டு முதலீடு என்றெல்லாம் இவர்கள் பெருமை பேசுகிறார்கள் அல்லவா? அதெல்லாம் எனக்கு விளக்க நேரம் இல்லை. FDI என்று பேசுவார்கள். நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். நான் ஒரு குழு தலைவராக இருந்தபோது அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறேன், அது கூடாது என்று. அவன் வருகிற போதே நிபந்தனைகளோடு வருவான். இங்கே வருகிற ஒரு வெளிநாட்டு முதலாளிக்கு எந்த நேரமும் தடையில்லாத மின்சாரம் உண்டு. அவனுக்கு சுங்கச்சாவடி எதுவுமே கிடையாது, வரியே கிடையாது. அவன் வரலாம், அந்த இடத்துல பொருளை தயாரிக்கலாம், போய்கொண்டே இருக்கலாம். அவன் அடுத்து விதிக்கிற நிபந்தனை உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஜப்பான் நாட்டுக்காரன் விதித்த நிபந்தனை 8 வழிச்சாலை வேண்டும், என் ஊரை போல. மத்திய அரசு இசைவு தெரிவித்து விட்டது. இங்கேதான் அவர்களுடைய காவடி அரசாங்கம் இருக்கிறதா, இவர்களுக்கு உத்தரவு வந்தது. இவர்கள் 8 வழிச்சாலை ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு பல ஆயிரக்கணக்கான விளைநிலங்களை அழிக்கிறார்கள், மலைகளை வெட்டுகிறார்கள், பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் சேதமடைகிறது. இது வளர்ச்சி என்பதை விட இதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? சென்னையிலிருந்து நீங்கள் காரில் கிளம்பினால், ஐயா 8 வழிச்சாலை வந்தால் சேலத்திற்கு போகிறவர்களை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். நீங்கள் 2000 ரூபாய் போக வர 4000 ரூபாய் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் சுங்கச்சாவடிக்கு. எக்ஸ்பிரஸ் ஹைவே கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மும்பையிலே, பூனாவிலே இருக்கிறது, டெல்லியில், ஆக்ராவிலே இருக்கிறது. அதிகமாக சுங்கச்சாவடி. இனிமேல் சேலத்திற்கும் சென்னைக்கும் எவனாவது காரில் வேனில் ஏறினால் தொலைந்தான். இவர்கள் கட்டப்போகிறோம் என்கிற பெயரால் உங்கள் சட்டை பையில் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுக்க போகிறார். வளம் பெறப் போவது யாரோ ஜப்பான் நாட்டுக்காரன். இங்கே காணாமல் போவது விளைநிலங்கள். ஒருவன் எதை வேண்டுமானால், அமெரிக்காவுக்கு போனவன் ஊர் திரும்புகிறான். எதற்காக? பணமெல்லாம் பார்த்து விட்டேன், என் சொந்த மண்ணிலே வந்து செத்தால் போதும், இங்கே வந்து படுத்தால் போதும், என் ஜாதி சனத்தை பார்த்தால் போதும் என்று. ஆனால் இவனை சொந்த ஜாதி, சொந்த மண்ணிலிருந்து, ஜாதி ஜனம் இருக்கிற இடத்துல இருந்து விரட்டுகிறார்கள். வளர்ச்சி என்ற பெயரால் கேட்டால் போராட்டம், போராட்டத்தை நசுக்குவேன், பேசக்கூடாது, அடிப்பேன், உதைப்பேன், ரொம்ப போனால் துப்பாக்கியால் சுடுவேன். இது என்ன ஜனநாயக நாடா? இல்லையா? பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. நான் கேட்கிறேன், 100 நாட்கள் தூத்துக்குடியில் போராட்டம் நடைபெற்றது. ஒரு நாளாவது முதலமைச்சர் அங்கே சென்றாரா? யாராவது ஒரு அமைச்சர் போய் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்களா? 8 வழிச்சாலைக்கு யாராவது அங்கே? அது என்ன அப்படி ஒரு ஆணவம்? இங்கே இருந்து கொண்டே உத்தரவு போடுவது, காவல்துறையை ஏவுவது, மக்களை வேட்டை நாய்களை போல வெறிபிடித்தார் போல் சுட்டு தள்ளுவது. கேட்க வேண்டாமா இந்த நாட்டு மக்கள்? இவர்கள் சட்டசபையில் கேட்க போனால் இவர்களை தூக்கி வெளியே போடுகிறார்கள். அன்பழகனை தூக்க முடியாது, அதனால தொடுவதில்லை. பாக்கி எல்லாரையும் தூக்கி விடுகிறார்கள். அவர் அதை அனுமதிப்பதும் இல்லை. தொடாதே, நானே போய் விடுகிறேன், அத்தோடு நிறுத்திக்கொள். அது ஒரு சுயமரியாதை. போன முடிவாயிடுச்சு, நீ தொட்டு தூக்குகிற அளவு அது அவருடைய சுபாவம். அதனால அவரை தொடுவதில்லை. பேசக்கூடாத மன்றமா அது? பேசுவதற்குத்தான் சட்டமன்றம். நாடாளுமன்றம், சட்டமன்றம் என்பது இட்ஸ் a debating forum. 3 Ds என்பார்கள்: டிபேட், டெலிபரேட் அண்ட் டிசைட். விவாதியுங்கள், கருத்துக்களை எடுத்து வையுங்கள், முடிவெடுங்கள். அரசாங்கம் செய்வதை தவறு என்று சொல்லத்தான் எதிர்க்கட்சி இருக்கிறதே தவிர ஜால்ரா அடிப்பதற்கல்ல. பேசவே கூடாது என்றால் எங்கே போய் நிற்பது? நாங்கள் கேட்கிறோம், போராட்டம் நடக்கிற இடத்தில் பொறுப்புள்ள அமைச்சர்கள் சென்று அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி, இது நல்ல திட்டம், புரிந்து கொள்ள செய்திருக்கிறீர்களா? அப்படி புரிந்து கொள்ள செய்கிற அளவிற்கு உங்களிடம் வார்த்தை வலிமை இருக்கிறதா? வாத திறமை இருக்கிறதா? எதுவும் இல்லை. தூத்துக்குடியில் என்ன நடந்தது? 100 நாள் போராட்டம். 100வது நாள் துப்பாக்கி சூடு நடத்தி முடித்து வைத்தார்கள்.
கடைசியாக ஒரு அரசு ஆணை, என்ன இந்த ஆலை இனிமேல் இயங்காது. ஏன் இதை முன்னாடியே நீங்கள் வெளியிட்டு இருந்தால் என்ன? எதற்காக இத்தனை நாள் காக்க வேண்டும்? எதற்காக துப்பாக்கி சூடு நடத்த வேண்டும்? அது அந்த அரசாணை வெற்று ஆணை. அதைத்தான் தளபதி சொல்கிறார். இதல்ல, இதில் ஆலை மூடப்பட முடியாது, கொள்கை முடிவெடுங்கள் என்று சொல்கிறார். என்ன வேறுபாடு தெரியுமா? மறுபடியும் நான் இளைஞர்களுக்கு சொல்வேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த சட்டமாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் சென்று வழக்கு தொடுக்கலாம். ஆனால் நீதிமன்றம் இதில் தலையிட எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிற வரம்புகள் ரெண்டு தான். ஒன்று ஒரு அரசாங்கத்தின் கொள்கை முடிவு, இன்னொன்று அரசியல் சட்டத்தின் 9வது அட்டவணையில் இடம்பெற்றது. இந்த ரெண்டிலும் தான் தலையிட மாட்டார்கள். அதனால் தான் சொல்கிறோம், இந்த ஆலை மூடப்படும் என்று மந்திரி சபையில முடிவெடுத்து சட்டசபை கொண்டு வந்து நிறைவேற்று, அதுதான் கொள்கை முடிவு என்று எதிர்க்கட்சி தலைவர் தளபதி சொல்கிறார். இல்லை இல்லை, இது அரசாணை. அதுவும் துப்பாக்கி சூடு நடத்தி, இன்று வரை இந்த துப்பாக்கி சூடு நடத்த சொன்னது யார் என்று இந்த நாட்டுக்கு தெரியாது. கண்டுபிடிப்போம், உண்மையை உணர்வோம், அதற்கு காரணமானவர்களை நாங்கள் நிச்சயமாக விசாரணை கூண்டில் நிறுத்துவோம். இதில் கருத்து வேறுபாடு இல்லை. இது ஒன்று அவ்வளவு எளிதான வேலை இல்லை. 13 பேர் உயிரை என்ன சாதாரணமா? இழந்தவனுக்கு தான் தெரியும். அது ஒரு இரங்கல் நிகழ்ச்சிக்கு போனால் அவரவர் மாலை வைத்து விட்டு வருவோம். படத்திறப்பு என்றால் 4 வார்த்தை பேசுவோம். ஆனால் படத்தில் இருக்கிறவனை இழந்த யாராவது எதிரே இருந்தால் அவர்களுக்கு தான் துன்பம் தெரியும். இந்த 13 குடும்பங்களுக்கு தெரியும் இழந்தது என்ன என்று. போய் 20 லட்சம் தருகிறார்கள். பிரதீபா இறந்தால் 5 லட்சம். இப்போது இந்த ஆட்சிக்கு பெயர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். யாரையாவது சாகடிப்பது, செத்ததற்கு பின்னால் போய் பணம் கொடுப்பது. அதில் ஒரு ஏழை தாய் இவன் கொண்டு போய் பணத்தை கொடுத்து முகத்தில் விட்டார் என்று சொன்னால், என் பிள்ளை நீ காசு கொடுப்பான் என்பதற்காக போராட்டத்திற்கு போகவில்லை. எதிர்காலத்தில் இந்த ஊர் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக போனான், செத்தான், காசை நீயே வைத்துக் கொள்ளான். காசுக்கு அங்கே மரியாதை இல்லாமல் போனது. ஆனால் இவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கிறார்கள், இந்த நாட்டில் இனிமேல் போராட்டம் நடத்தினால் இதுதான் பரிசாக கிடைக்கும். சாதாரணமாக போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தினால் போலீசார் ஓடுவார்கள், அங்கும் இங்கும் தடியடி நடக்கும், பின்னர் கண்ணீர் புகை கொண்டு வீசுவார்கள், பின்னர் துப்பாக்கி சூடு நடத்துகிற போது எங்காவது நின்று கொண்டு ஒரு தாறுமாறாக சுடுவார்கள். ஆனால் இவர்கள் லாரி மீது ஏறிக்கொண்டு குறி தவறாமல் பார்த்து லென்ஸ் வைத்து அதிகமாக முழக்கிடுகிற பெண் இவள்தான் என்று அவள் தாடையிலே சுடுகிற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற நாட்டில் நடைபெறுகிற ஆட்சி. அந்த பெண்ணினுடைய ஒரு அழகான பெண், 17 வயது பெண், கீழ்முகம் முழுவதும் சிதைந்து கிடக்கிறது. உயிர் மட்டும் இருக்கிறது, உயிர் மட்டும் இருக்கிறது. உடைந்து போன தாடை, ரத்தம் ஒழுக ஒழுக ஏதோ முணுமுணுக்கிறது. கவிஞர் மனுஷபுத்தன் எழுதினார், உயிர் போகிற தருணத்தில் மிச்சம் இருக்கிற உணர்வில் மீதம் இருக்கிற முழக்கத்தை அந்த செல்வி முழங்கி கொண்டிருக்கிறாள். 13 பேரை சுட்டுக் கொண்டார்கள். நான் ஒரு உதாரணத்திற்கு நினைவுபடுத்துகிறேன். ஜாலியன் வாலாபாக் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டம். ஒரு வாசல் மட்டுமே இருந்த மைதானத்தில் திரண்டிருந்த மக்களை ஜெனரல் டயர் என்பவன் உள்ளே நுழைந்து எச்சரிக்கை எதுவும் விடுக்காமல், கலைந்து செல்லுங்கள் என்று சொல்லாமல், தன்னிடம் இருந்த காவலர்களின் கையில் இருந்த துப்பாக்கியால் தாறுமாறாக சுடுகிறான். சுட்டதும் செத்ததும் எத்தனை பேர் தெரியுமா? சில பேர் தாவி குதித்து ஓடி கிணற்றிலே விழுந்து சாகிறார்கள். 356. பின்னர் விசாரணை நடக்கிறது, ராணுவ விசாரணை அவன் மீது. ஒரு நாயை கொள்வதாக இருந்தாலும் நாங்கள் விசாரித்து விட்டு தான் கொள்வோம் என்பான் வெள்ளையன். அவனை விசாரிக்கிறார்கள். என்ன நடந்தது? துப்பாக்கி சூடு நடத்தினேன். எத்தனை பேர் செத்தார்கள்? 356. ஏன்? தோட்டாக்கள் தீர்ந்து விட்டது, அதனால் தான் நிறுத்தினேன். எவ்வளவு திமிரான பதில் பாருங்கள். இவ்வளவு பேர் கொன்றுவார்கள் நான் எதிர்பார்க்கவில்லை என்று அவன் சொல்லவில்லை. ஏன் அப்படி செய்தா என்கிற போது அவன் சொல்கிறான், கூட்டத்தை கலைப்பதற்காக நான் அந்த காரியத்தை செய்யவில்லை, அதற்கு எனக்கு வேறு வழிகள் தெரியும். இனிமேல் இந்த நாட்டில் எவன் சுதந்திரம் என்று ஒரு போராட்ட முழக்கத்தை எழுப்பினாலும் இந்த துப்பாக்கி சூடு அவன் நெஞ்சிலே ஒரு அதிர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்றான். அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு பின்னால் அந்த ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் ரத்தம் சிந்தியிருந்த மணலை ஒரு கைப்பிடி அள்ளி ஒரு சீசாவில் அடைத்து தன் வீட்டிலே வைத்து பார்க்கிறான் ஒரு 9 வயது பள்ளி மாணவன். வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் இந்த நிகழ்வை பற்றி பேசிய காரணத்தால் ஏற்பட்ட பாதிப்பு, அவன் ஊரிலே இதை பற்றியே எல்லோரும் கவலைப்படுகிற காரணத்தால் இதை பார்த்து 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 ஒரு தீவிரமான போராளியாக மாறுகிறான். அவன் தான் பகத்சிங். அந்த பகத்சிங் பின்னாளில் நாடாளுமன்றத்தில் வெடிகுண்டு வீசுகிறான். நீங்கள் எப்பொழுதாவது நாடாளுமன்றம் பார்க்க வந்தால் தயவு செய்து என்னை கூட்டிக் கொண்டு போங்கள்.
அங்கே இருக்கிற யாருக்கும் பலவற்றை சொல்வார்கள். இந்த கட்டடம் எப்போது கட்டியது மற்றதெல்லாம். பகத்சிங் எங்கே குண்டு கொண்டாந்தால் பல பேருக்கு தெரியாது. அது நம்மை போல ஆர்வமுள்ளவனுக்கு தான் தெரியும். பகத்சிங் குண்டு வீசினான், யாரும் சாகவில்லை. காவலர்கள் கிட்ட வர அஞ்சுகிறார்கள். அவன் துப்பாக்கியை தூக்கி தூர வீசினான். பின்னர் கையில் இருந்த துண்டு பிரசங்களை வீசினான். என்னிடம் எதுவும் இல்லை, நீங்கள் கைது செய்யலாம். பயந்தார்கள். பயப்படாதே, வா, நான் அழைக்கிறேன், வா என்றான். பின்னர் சொன்னான், நான் தப்பி சென்றிருக்கலாம், நான் தப்பி செல்ல விரும்பவில்லை. இதை ஏன் செய்தேன் என்று உலகத்திற்கு சொல்ல விரும்பினேன். அதற்குத்தான் அவனுக்கு தூக்கு தண்டனை பரிசாக கிடைக்கிறது. உலகத்துக்கு என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் யாரையும் கொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த செயலில் ஈடுபடவில்லை. நினைத்திருந்தால் நான் குறி தவறாமல் குண்டு வீசி இருக்க முடியும். இந்த வெள்ளை அரசாங்கம் எவ்வளவு வலிமையான அரசாங்கம் என்று நினைத்திருந்தாலும் என்னை போல் இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்ற அச்சத்தை உருவாக்குவதற்காக இதை செய்தேன். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்கிறார்கள். ஜெனரல் டயர் 356 மக்களை கொன்றுவிட்டு சொல்கிறான், நான் அதிர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று. இவன் யாரையும் கொல்லாமல் சொல்கிறான், நான் அதிர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று. இப்போது ஒத்துக்கொள்ளுங்கள் அல்லது ஒப்பிட்டு பாருங்கள். ஜெனரல் டயரை போல துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு திமிரோடு நிற்பது அரசாங்கம். பகத்சிங்கை போல எதுவும் செய்ய முடிந்து செய்யாமல் கட்டுப்பாட்டோடு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் வன்முறையில் நாட்டமுடையவர்கள் அல்ல, நாங்கள் துப்பாக்கி ஏந்துபவர்கள் அல்ல. ஆனால் ஏந்துகிற துப்பாக்கி மார்புகளை காட்ட லட்சக்கணக்கான தொண்டர்களை உங்களுக்காக வைத்திருக்கிறோம். இந்த ஆட்சி அங்கே துப்பாக்கி சூடு நடத்தியது, சேலத்தில் சுடுவோம் என்று மிரட்டுகிறது, 8 வழிச்சாலை என்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கிற எல்லா மேம்பாலங்களும் நாங்கள் கட்டியவை, எல்லா சாலைகளும் நாங்கள் அமைத்தவை. மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை 2022 எல்லா கிராமங்களுக்கும் மின் இணைப்பு தருவோம் என்று நான் அங்கேயே சொன்னேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்கள் தலைவன் எல்லா கிராமத்திற்கும் எங்கள் மாநிலத்தில் மின்சாரம் தந்து விட்டார். இதெல்லாம் போகட்டும், நான் இருக்கிற நேரத்தில் முக்கியமான ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாதிப்பு வந்துவிட்டது, இன்னும் அதனுடைய வேதனையை உணராமல் இருக்கிறீர்கள். இந்த நீட் தேர்வு என்பது எனக்கு என்னையா அதை பற்றி என்று கருதார்கள். உங்களுக்கு இல்லை, உங்கள் பிள்ளையை பற்றியது. எத்தனை காலத்திற்கு தான் ஒருவன் ஆட்டோ ரிக்ஷாவாகவே இருப்பான்? அவன் பிள்ளையாவது படித்த ஒரு டாக்டராக வேண்டாமா? எத்தனை காலத்திற்கு தான் ஒரு பெண் 4 வீட்டிலே சமையல் செய்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பாள்? அவள் பிள்ளை ஒரு உயர்ந்த இடத்திற்கு போக வேண்டாமா? நம் பிள்ளைக்கு அறிவு இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது. அதற்கு பின்னால் அதனுடைய பெயரோடு வீட்டில் MBBS என்று மாட்டினால் வெறும் துவைத்த துணியாக இருந்தாலும் தோளிலே போடுகிற போது என் பிள்ளை டாக்டர் என்று சொல்லிக் கொண்டு நடப்பீர்கள் அல்லவா? அதற்கு இப்போது அடி விழுந்து விட்டது. எப்படி என்று கேட்பீர்கள். 12வது வரை படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்றால் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மருத்துவ படிப்பு சேரலாம். இதுதான் இந்த நீட் தேர்வு வருகிற வரை இருந்த நிலை. இப்போது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள மொத்த இடங்கள் மருத்துவக் கல்லூரியில் 5660. அதில் தமிழ்நாட்டை சார்ந்தவன் மட்டும் இடம் கிடைத்திருப்பவன் 2500. மீதியெல்லாம் வேறு யாரோ. எப்படி என்று கேளுங்கள். நீட் தேர்விலே வெற்றி பெற்றாலே இடம் கிடைத்துவிடும் என்று நம்பிய பிள்ளைகள் உண்டு. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டில் வெற்றி பெற்றவன் 43,000 பேர். அந்த 43,000 பேரிலாவது 5,000 பேர் கிடைத்தானா என்றால் இல்லை. அதிக மதிப்பெண் கண்ட வெளிநாட்டு மாநிலத்தை காரணம் வரப்போகிறான். இதை நாங்கள் தடுக்க வேண்டும் என்று சொன்ன உங்கள் பிள்ளை 12வது படிக்கிறது, நடந்து போகிறது அல்லது சைக்கிளில் போகிறான், பேருந்தில் போகிறது, சோற்று முட்டையோடு புத்தக முட்டையோடு போய் படித்துவிட்டு வீட்டுக்கு வந்து வசதி இருந்தால் தனிப்பயிற்சி, இல்லாவிட்டால் இரவு பகலாக படித்து தேர்வு வருகிற போது அம்மா பக்கத்தில் உட்கார்ந்து டீ போட்டு கொடுக்க, அப்பா வந்து கொஞ்ச நேரமாவது தூங்கப்பா என்று சொன்னால் இல்லை, ஒழுங்காக படித்தால் தான் நிறைய மதிப்பெண்கள் பெற முடியும் என்று விழிக்கிற போது ஏக்கத்தோடு தந்தை பார்த்து விட்டு போக, இப்படியெல்லாம் படித்து 1100 சொச்சம் வாங்கி நம் பிள்ளை வந்தால் அதை தூக்கி தூரப்போடு, நான் வைக்கிற தேர்விலே நீ வெற்றி பெற வேண்டும் என்கிறான். அந்த தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு தனிப்பயிற்சிக்கு 3 லட்சம் ரூபாய். இந்த ஆண்டு மட்டும் இந்த தனிப்பயிற்சி நடத்திய நிறுவனங்கள் சம்பாதித்த தொகை 1250 கோடி ரூபாய். வசதி இருக்கிறவன் கொடுத்தான், வசதி இருக்காதவன் கொடுக்க முடியாமல் போனது. இன்னொன்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இதுவரை இருந்த தேர்வுகளில் 50 விழுக்காடு மதிப்பெண் பெற்றிருந்தால் தான் தகுதி உண்டு. ஆனால் நீட் தேர்வில் 19.6 இருந்தாலே தகுதி உண்டு. என்ன கொடுமை! என் தங்கை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறார், நீட் படித்தால் நல்ல டாக்டர்கள் வருவார்கள். அம்மா, நீங்களும் டாக்டர் தானே, அப்ப நீங்க நல்ல டாக்டர் இல்லையா? நீங்கள் நீட் படிக்காமல் தானே வந்தீர்கள்? கேட்டால் பதில் இல்லை. உங்களுக்கு தெரியும், நம்முடைய உடலில் பல உறுப்புகள் உண்டு. ரொம்பவும் நுட்பமான ஒன்று இதயம்.
அதுதான் உடலுக்கு ரத்தம் தருகிறது, மூளை இருக்கிறது, பல உறுப்புகள். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று கல்லீரல். அதில் ஏதாவது ஒரு சேதம் என்றால் அதை சரி செய்திட வேண்டும், இல்லாவிட்டால் பேராபத்து விளையும். முக்கியமான கடமைகளை செய்கிற கல்லீரல், அதற்கு அறுவை சிகிச்சை செய்வது என்பது ரொம்ப சிரமம். அதற்கு கொடையாளிகளும் மிக குறைவு. அப்படிப்பட்ட அந்த கல்லீரல் அறுவை சிகிச்சையில் உலகத்திலேயே தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் யார் தெரியுமா? மயிலாடுதுறையிலே பிறந்த ஒரு இஸ்லாமியர் முகமது ரைலா என்பவர். அவர் நீட் தேர்வு படித்து பாஸ் ஆகவில்லை. உலகின் எந்த மூலையில் யாருக்கு லிவர் டேமேஜ் என்றாலும் ரைலாவை கூப்பிடு என்று சொல்கிறான். அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர். இங்கே பேசுகிற நான் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மேடை ஒரு மழை நேரத்தில் சரிந்து கீழே விழுந்ததால் முதுகு தண்டில் அடிபட்டது. என்னால் ரொம்ப நேரம் ஒரு இடத்தில் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பல்விளைக்கு விட்டு குனிந்து கூட என்னால் ஒன்று செய்ய முடியாது, குனியவே முடியாது என்ற நிலைமை. இப்போதும் குனிவதற்கு சிரமம்தான். ஆனால் நடக்க ஆரம்பித்திருக்கிறேன். 10 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவேன், 1 மணி நேரம் நின்று பேசுகிறேன். ஆனால் அப்போது எதுவுமே முடியாது. பல வைத்தியங்கள் பார்த்தேன். அக்கு பஞ்சரில் ஆரம்பித்து ஆயுர்வேதத்தில் வந்து அறுவை சிகிச்சைக்கு போலாம் என்று அதை மறுத்து ஏதேதோ செய்து கடைசியாக மதுரை சோமு என்ற பாடகர் என்னை இங்கே இருக்கிற ஒரு மருத்துவரிடம் அழைத்து போனார். ஒரு புகழ்பெற்ற டாக்டர். அவர் என்னிடம் விவரங்களை கேட்டு சில உடற்பயிற்சிகளை சொல்லி தந்தார், சில மருந்து மாத்திரைகளை தந்தார். அதை செய்துவிட்டு ஒரு மாதம் கழித்து நான் போன போது, இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும், உங்கள் மனைவி உங்களோடு இருக்கிறாரோ இல்லையோ இந்த உடற்பயிற்சி இருந்தாக வேண்டும் என்றார். அவர் சொன்னது சரியாகிவிட்டது. அவள் போய்விட்டாள், அந்த உடற்பயிற்சி மட்டும் என்னோடு இருக்கிறது. அந்த டாக்டர் ரொம்ப புகழ் பெற்றவர். நான் இப்போது எய்ம்ஸ் மருத்துவமனை டெல்லிக்கு சென்றிருந்தேன். அங்கே இருக்கிற எலும்பு நோய் சிகிச்சையின் தலைமை மருத்துவர், வடகிழக்கு மாநிலத்தை சார்ந்த ஒரு பெரிய மருத்துவர், புகழ்பெற்றவர், தலைமை மருத்துவர். அங்குதான் குடியரசுத் தலைவர், அங்குதான் பிரதமர், எல்லோரும் வைத்தியம் பார்க்கிறார்கள். நான் சென்றபோது சொன்னார்கள், நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவரை எளிதாக சந்திக்கலாம் என்றார்கள். நான் போய் பார்த்தேன், இது பற்றிய விவரங்களை சொன்னேன். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு யார் அந்த டாக்டர் என்று கேட்டார். ப்ரொஃபசர் டி.கே. சண்முக சுந்தரம் என்று. பழிச்சென்று எழுந்து நின்று, சார் இஸ் அவர் பாஸ், எங்கள் குரு அவர்தான் என்று சொன்னார். வடகிழக்கு மாநிலத்தில் இருந்து புகழ்பெற்ற எய்ம்ஸ் மருத்துவமனையின் தலைமை டாக்டர் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு டாக்டரை எங்கள் குரு என்கிறார். அவர் நீட் படிப்பில் தேர்ச்சி பெற்றவர் அல்ல. நீட் படித்தால் இடம் கிடைக்கும் என்கிறார்கள். அல்ல, இது வஞ்சக வலை. நம் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மதிப்பெண்களுக்கு மரியாதை இல்லை. நமக்கு தெரியாத, அறிமுகம் இல்லாத ஏதோ ஒரு முறையிலே தேர்வு வைத்து நம் பிள்ளைகளை இல்லை என்றாக்குகிறான். ஏற்கனவே ரயில் முழுவதும் இந்தி பேசுகிறவன், வங்கிகளில் இந்தி பேசுகிறவன், ஓட்டலில் பெஞ்சு துடைக்கிறவன் இந்தி பேசுகிறவன், நாம் கட்டுகிற கட்டடத்திலே கல் சுமப்பவன் இந்தி பேசுகிறவன், இனிமேல் மருத்துவரும் இந்தி பேசுகிறவன். நான் 20 ஆண்டுகளாக டெல்லிக்கு போய் வருகிறேன். எனக்கு இந்தி தெரியாது. இந்தி படிக்க முடியாதா என்றால் முடியும், ஆனால் முடியாது. படிக்கக்கூடாது என்ற வைராக்கியத்தோடு இருக்கிறோம். என் மொழியை அழிப்பதற்கு ஒரு மொழி என்ற காரணத்தால் அதை எதிர்க்கிறோம். அறிஞர் அண்ணா, வாஜ்பாய் ஒரு முறை அண்ணாவிடம் கேட்டார், இவ்வளவு தீவிரமாக இந்தி எதிர்க்கிறீர்களே, அதை 30 நாளில் படித்து விடலாம் என்றார். அண்ணா சொன்னார், அதற்கு மேல் அதில் படிக்க என்ன இருக்கிறது என்று கேட்டார். அந்த மொழியை திணிக்கிறார்கள். அதை படித்தவன் இங்கு வந்து திறமை வாய்ந்த நம் ஏழை விட்டு பிள்ளையை ஒதுக்கி தள்ளுகிறான். கிராமப்புறத்தில் அரசு பள்ளிகளை படித்த பிள்ளைக்கு இனிமேல் மருத்துவக் கல்லூரியில் இடம் இல்லை. தனிப்பயிற்சியில் போய் சேர் என்று சொன்னால் காசுக்கு எங்கே போவது? ஒழுங்காக கல்வி கட்டணம் கட்டவே வழி இல்லாதவன் 3 லட்சம் ரூபாய்க்கு எங்கே போவான்? 1 லட்சத்திற்கு எங்கே போவார்கள்? என்றால் இந்த தேர்வு முறை இருக்கக்கூடாது. இதை கொண்டு வந்தது மத்தியில் இருக்கிற அரசு. எனக்கு அதில் ஆச்சரியம் இல்லை. ஆனால் தடுத்திருக்க வேண்டியது இந்த மாநிலத்தை ஆளுகின்ற அரசா இல்லையா? ஆனால் செய்ய தவறினார்கள். அந்த கடமையில் இருந்து அவர்கள் வழுவினார்கள். அந்த குற்றச்சாட்டை தான் நாங்கள் வைக்க விரும்புகிறோம். மத்தியில் இருக்கிற அரசு இது மாதிரி பல சூசகமான திட்டங்களை செய்கிறது. ஆனால் இவர்கள் எதையும் செய்யவில்லை. நாங்கள் பொறுப்புள்ள கட்சி என்பதற்கு அடையாளம், எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் இவர்கள் இன்றைக்கு வந்து வாய்சவடால் பேசுகிறார்களே. தேர்வு நடப்பதற்கு அல்லது விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் மார்ச் 31. கடந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதியே எங்கள் செயல் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். தயவு செய்து இந்த நீட் தேர்வை எங்கள் மாநிலத்திற்கு விதிவிலக்கு தர வேண்டும். நாங்கள் 2 மசோதா அங்கே நிறைவேற்றி இருக்கிறோம். உங்கள் தலையீடு தேவை, குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் தேவை. ஆளுகின்ற கட்சி செய்யவில்லை. அப்போது முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் போகவில்லை, சுகாதாரத்துறை அமைச்சர் தம்பி விஜயபாஸ்கர் போகவில்லை, யாரும் போகவில்லை.
ஆனால் எங்கள் தளபதி கடிதம் எழுதினார். எழுதியதோடு இருக்கவில்லை. அன்பழகனுக்கு தெரியும், என்னை போன்றவருக்கு தெரியும், ஒரு பிரச்சனை என்றால் தலைவரும் சரி, அண்ணன் மாறனும் சரி, இவரும் சரி, அது முடிக்கிற வரை எங்களை சும்மா இருக்க விட மாட்டார். கடிதத்தை கொடுத்து டெல்லிக்கு போகுங்கள், பிரதமரை முடிந்தால் பாருங்கள், அமைச்சர்களை பாருங்கள் என்று என்னை விரட்டி நான் போய் நம்முடைய அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்த போது அவர் சொன்னார், நான் வெறும் தேர்வு நடத்துகிற அதிகாரி, எனக்கு அதிகாரம் இல்லை என்றார். சுகாதாரத்துறை அமைச்சரிடம் போனோம், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்றார், அதை மீறி சட்டம் நிறைவேற்ற நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்றேன். எல்லாம் சரி, எனக்கு அதிகாரம் இல்லை, பிரதமரை பாருங்கள் என்றால் பிரதமரை எல்லாம் பார்க்க முடியுமா? அவர் ஊர்லேயே இருப்பதில்லை. இருந்தாலும் பார்ப்பது சிரமம். ஏன்? இப்போது தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி, ஆளுகின்ற கட்சி, டெல்லியிலே மிகப்பெரிய கட்சி, 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். சாதாரணமல்ல 50 என்பது. எங்களிடம் 50 இருந்திருந்தால் என்றைக்கும் இந்த ஆட்சியை மாற்றி காட்டியிருப்போம். நாங்கள் வெறும் 4, வெட்கத்தை விட்டு சொல்கிறேன், வெறும் 4. மக்களவையில் ஒன்றுமில்லை, மாநிலங்களவையில் 4. 7 பேர் இருந்தால் கட்சி, நேரம் உண்டு, இடம் உண்டு. 5 பேர் இருந்தால் குழு, அவர்களுக்கு நேரம் உண்டு. நாங்கள் உதிரிகள், சுயேட்சைகளோடு ஒருவராக உட்கார்ந்திருக்கிறோம். மொத்தமாக 36, 37 நிமிடம் கொடுத்து இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பார்கள். அதற்குள் தான் நாங்கள் எல்லோரும் பேச வேண்டும். இப்படியெல்லாம் 1 மணி நேரம் பேச கிடைக்கவே கிடைக்காது. இப்போது உலக மகளிர் தினத்தின் போது 1 நிமிடம் கிடைத்தது. என்னை பேச சொல்லி 1 நிமிடம் தந்தார்கள். 1 நிமிடத்தில் என்ன பேச முடியும் என்று நான் உட்கார முடியாது. அதற்குள் கருத்தை சொல்ல வேண்டும். அந்த பயிற்சி தான் ஒரு அரசியல்வாதிக்கு வேண்டும். 1 மணி நேரமும் பேச வேண்டும், 1 நிமிடமும் பேச வேண்டும். அண்ணா நாடாளுமன்றத்திற்கு சென்றார். ஒரு சாதாரணமான வேட்டி, சாதாரணமான சட்டை, மேலே ஒரு துண்டு, தோற்ற பொலிவு இல்லை. உள்ளே சென்ற போது அவரை யாரும் பெரிதாக கருதவில்லை. அண்ணா முதலாக பேசினார். 2 நிமிடம் ஒரு முறை வாய்ப்பு, எழுந்து நின்று பேசினார். ஐ ஆம் ஃப்ரம் மெட்ராஸ், சாரி, பிரிவென்டட் டு சே தமிழ்நாடு. ஒரு பேச்சாளர் எவ்வளவு நுட்பமாக ஒரு சொல்லை கையாள முடியும் என்பதை அண்ணா 2 வரிகளில் உணர்த்தினார். எதை சொல்லக்கூடாதோ அதை அந்த இடத்தில் சொன்னார். என்னோடு வந்த ஒருவனை, உன்னை நான் கோபத்தில் முட்டாள் என்று திட்ட நினைக்கிறேன், இவ்வளவு பேர் இருக்கிற காரணத்தால் நான் திட்டவில்லை, அவ்வளவுதான். இப்போது அவனையும் சொல்லி ஆகிவிட்டது, உங்களுக்கும் தெரிவித்தாகிவிட்டது. அதுதானே நோக்கம். அவனை முட்டாள் என்று சொல்ல வேண்டும், சொல்லி ஆகிவிட்டது. அது மாதிரி அண்ணா சொல்கிறார், ஐ ஆம் ஃப்ரம் மெட்ராஸ், சாரி, பிரிவென்டட் டு சே தமிழ்நாடு. நான் தமிழ்நாடு என்று சொல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறேன். மை கண்ட்ரி இஸ் எக்கனாமிக்கலி இல், எஜுகேஷனலி டல், இண்டஸ்ட்ரியலி நில், பட் கல்ச்சரலி வெல் என்று ஆரம்பித்தார். அன்று திரும்பியது டெல்லி. இன்னும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். 1 நிமிட அவகாசம் தந்தார்கள். நான் என்ன பேசினேன் தெரியுமா? பெண்களுக்கு இடஒதுக்கீடு தாருங்கள். அதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே இந்த அரசாங்கம் இந்த உலக மகளிர் தினத்தில் என் நாட்டு பெண்களுக்கு ஏதாவது பரிசு தர விரும்பினால், எல்லா பெண்களும் தவிர்க்க முடியாமல் பயன்படுத்துகிற சானிட்டரி நாப்கின்களுக்கு அநியாயமாக வரி விதிக்கிறீர்களே, அந்த வரியிலிருந்து விலக்கு தாருங்கள் என்று பேசினேன். அவைத் தலைவர் சொன்னார், அருமையான யோசனை, அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்றார். எல்லோரும் கைதட்டி வரவேற்றார்கள். ஒரு ஆண் பேசுவதா? ஆச்சரியப்படாதீர்கள், நான் பேசினால்தான் ஆண். பெண்ணின் வேதனையை புரிந்து கொள்கிறவன் தான் ஆணாக இருக்க முடியும். நான் பெண்களை பெற்றவன், பெண்களோடு பிறந்தவன். பல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பெண்கள் அந்த நாளில் வருவதில்லை. காரணம், அது வாங்குவதற்கு காசு இல்லை. பீகாரிலே சில பெண்கள் பயன்படுத்தக்கூடாத பொருட்களை பயன்படுத்தி செத்து போனார்கள், 8 பேர். இதன் விளைவை நாடாளுமன்றத்தில் 1 நிமிட நேரத்தில் எதிரொலித்தோம். அரசாங்கம் யோசித்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல 50 பேர் பிரதமரை பார்க்க போனார்கள், படையெடுத்து போனார்கள், ஊர்வலமாக போனார்கள், தொலைக்காட்சி எல்லாம் நின்றது. அலுவலகத்திற்கு போனார்கள். என்ன என்றார்கள்? பிரதமரை பார்க்க வேண்டும், மனு ஒன்று தர வேண்டும். இங்கே கொடுத்து விட்டு போனார்கள், கொடுத்து விட்டு வந்து விட்டார்கள். 2 முறை இது மாதிரி நடந்தது. தளபதி என்னை அனுப்பினார். நான் பிரதமரை பார்க்க நேரம் கேட்டேன். அங்கிருந்தவர் கேட்டார், என்ன விஷயமாக? எங்கள் செயல் தலைவர், வர்க்கிங் பிரசிடென்ட், அவர் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார், அதை பிரதமரிடம் கொடுக்க வேண்டும். கடிதம் தானே, நீங்கள் இங்க இருக்கிற ஜாயின்ட் செக்ரட்டரியிடம் கொடுத்து விடுங்கள். ஐ எம் நாட் எ போஸ்ட்மேன் டு கேரி அண்ட் டெலிவர் லெட்டர்ஸ். I am a member of parliament. I got every right to meet and discuss with the prime minister. அவரிடம் சொல்லுங்கள், ஒரு தலைபோகிற பிரச்சனையாக பேச வேண்டும், ஒரு கட்சியின் சார்பாக வந்திருக்கிறேன், இப்படி பேசாதீர்கள் என்று அவரிடம் சொல்லுங்கள், பிறகு பார்க்கலாம் என்றவுடன் எங்களுடைய குரலின் கோபத்தை தெரிந்து கொண்டு அவர் வைத்து விட்டார். நான் பேசியது 3:30, இரவு 10:30க்கு எனக்கு அழைப்பு வந்தது. நாளை 4:30க்கு பிரதமர் உங்களை சந்திக்கிறார். 50 பேர் போன போது பார்க்காதவர் 4 பேரில் ஒருவனை ஏன் பார்க்க அனுமதித்தார் என்றால், எப்படி, எத்தனை பேர் என்று பார்க்கவில்லை, எந்த கட்சி என்றுதான் பார்க்கிறார்கள். நான் பார்க்க போனேன், பிரதமரிடம் மனு கொடுத்தேன், ஒரு சால்வை அணிவித்தேன். இந்த படம் வந்தவுடன் நம்முடைய தம்பிமார்கள், இந்த இளைஞரணி, மாணவரணி தோழர்கள் பல பேர், அன்பழகன் பல பேர் இருக்கிறார்கள்.
காமராஜ் உட்பட எல்லோரும் அதில் சமூக வலைதளத்தில் வாட்ஸ்அப்பில் இருக்கிறோம் அல்லவா, ரொம்ப அழகாக 2 படம் போட்டிருந்தார்கள். ஒன்று நான் பிரதமரை பார்ப்பது, இன்னொன்று பழனிசாமி முதலமைச்சர் பிரதமரை பார்ப்பது. 2க்கு என்ன வேறுபாடு? நான் மஞ்சள் சால்வை, அவர் பச்சை சால்வை அல்ல. நான் சால்வை அணிந்து விட்டு அவருடன் கரங்குலுக்கி நிற்கிறேன். இவர் சால்வை அணித்து விட்டு கீழே விழுந்து விட்டார். அவர் திகைத்து போய் நிற்க, இது பழக்க தோஷம். சால்வை அணிந்து இவர்கள் என்ன இந்த 2 படத்தையும் போட்டு பிரதமருக்கு முன்னால் திமுக நிமிர்ந்து அதிமுக குனிந்து என்று படம். இது குறித்து நான் பிரதமரிடம் பேசிவிட்டு வந்துவிட்டேன். பல பிரச்சனைகளை பேசினார். மொழி பிரச்சனை தொடர்பாக பேசினார். ஏன் தெரியுமா? அதை சொல்ல வேண்டும், நீங்களும் சுவையாக அதை கேட்கலாம். பிரதமரும் குடியரசுத் தலைவரும் எங்களுடைய பிறந்த நாளின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பிரதாயமாக ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புவார்கள். நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரானதிலிருந்து ஒரு புதுமையை கடைபிடிக்கிறார். இதை நான் ஒழிக்க விரும்பவில்லை, பாராட்ட கொள்ளலாம். நான் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்கள் என்றால் தமிழில், ஆந்திரா என்றால் தெலுங்கில், கர்நாடகா என்றால் கன்னடத்தில் எழுதுகிறார். இது எல்லோருக்கும் அவர் எழுதுவது. முதலமைச்சர் கூட எழுதியிருந்தார். எனக்கு அவர் தமிழில் வாழ்த்து செய்தி அனுப்ப நான் நன்றி கடிதத்தை குஜராத்தியில் எழுதி அனுப்பினேன். அவருக்கு தமிழ் தெரியாது, யாரோ ஒரு அதிகாரி, எனக்கு குஜராத்தி தெரியாது, ஒரு சேட் எனக்கு எழுதி கொடுத்தார். இன்னொரு சேட்டிடம் அதை நான் ஒப்பிட்டு பார்த்தேன். அவர் என்னிடம் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தமிழில் எழுதிய போது உங்களுக்கு என்ன உற்சாகம் ஏற்பட்டதோ அதே உகை நான் குஜராத்தியில் படித்த போது எனக்கு ஏற்பட்டது என்றால் தெரிகிறதா? மொழி பற்று அவருக்காக இருக்கட்டும் நமக்காக இருக்கட்டும் எவ்வளவு தலை ஓங்கி நிற்கிறது என்று. இப்படியெல்லாம் பேசிவிட்டு நாங்கள் திரும்பினோம். எதுவும் நடக்கவில்லை. தேர்வு முடிந்து மே 7 தீர்ப்பு வந்ததற்கு பின்னால், அவர்கள் நீதிமன்றத்திற்கு போக தயாரானதற்கு பின்னால் இங்கு இருக்கிறவர்கள் படையெடுத்து போகிறார்கள். நீட் தேர்வு வந்துவிட்டது. 2 ஆண்டுகள் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கும் வாய்ப்புக்கும் வாய்ப்பு இல்லாமல் போனது. எதிர்காலமும் இப்படி ஆகிவிடக்கூடாது. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். அன்பழகன் முடிக்கிற போது சொன்னார், நிறைய விசாரணைகள் இருக்கின்றன, நிறைய பேர் தண்டிக்கப்பட இருக்கிறார்கள் என்று. அது மட்டுமில்லை, உத்தரவாதம் தருகிறோம், நீட் தேர்வு தமிழகத்திற்கு இருக்காது, நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கான வாசல் திறக்கப்படும். அந்த நம்பிக்கையை தருகிறோம். இப்போது சொல்கிறேன், நேரம் சரியான நேரம், எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் நெருங்கிவிட்டது. காவலர் அங்கும் இங்கும் நடக்கிறார். ஏன் தெரியுமா? இன்னொரு 2 நிமிடம் பேசினால் இந்த ஆட்சி இன்னும் கொஞ்சம் ஆடி போகுமே என்ற ஒரு அச்சம். திராவிட முன்னேற்ற கழகத்து மேடையில் ஒலிக்கிற குரல் ஒவ்வொரு நிமிடமும் ஒலிக்க ஒலிக்க இந்த ஆட்சிக்கான இரக்கம் அதிகரித்துக் கொண்டே போகிறது என்ற அர்த்தம். நான் இங்கு இருக்கிற நல்லவர்களையும் நடுநிலையாளர்களும் கேட்பேன். இவ்வளவு நேரம் பேசணும், உணர்ச்சி வசப்பட்டு கூட பேசணும், நிறைய செய்திகள் சொன்னோம். எங்காவது ஒரு இடத்திலாவது யாரையாவது தரந்தாழ்த்தி கீழ்த்தரமாக பேசணுமா? இல்லையே. நான் அதற்காக வரவில்லை. அண்ணா அறிவாலயத்தில் அரசியல் படித்து விட்டு இங்கே வந்து நிற்கிறோம். நான் திமுக திருச்சி சிவா அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி. என் வார்த்தைகள் என் கட்சிக்கு வலிமை சேர்க்க வேண்டுமே தவிர பாதகம் தந்துவிடக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சி எனக்கு இருக்கிறது. இல்லாவிட்டால் 95 வயதான தலைவனுக்கு பிறந்த நாள், அவரை பெயர் சொல்லி அழைக்கிறார்கள் ஐயா. இந்த மேடையில் ஒரு 30 வயதான பெயர் சொல்லி அழைக்கிறார். அதில் ஒரு புலகாங்கிதம் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். அரசியலுக்கு தேவை உழைப்பு, தியாகம், அறிவு அல்ல சகிப்புத்தன்மை. அவமானங்களை சகித்துக் கொள்வதான் அடிப்படை தகுதி என்று பெரியார் சொன்னார், அண்ணா சொன்னார், கலைஞர் சொன்னார். நாங்களும் தாங்கிக் கொண்டு உங்கள் முன்னால் இருக்கிறோம். இவ்வளவு நேரம் பேசியதெல்லாம் உங்களுக்காக. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது உங்களுக்காக நடக்கும். அவர்கள் ஆட்சி நடத்தினால் அது அவர்களுக்காக நடக்கும். எது வேண்டும் நீங்களே முடிவெடுங்கள். வீடு திரும்பியதற்கு பின்னால், உறங்குவதற்கு முன்னால், உறக்கம் உங்கள் இமைகளை தழுவி கனவுகள் ஆக்கிரமிப்பதற்கு முன்னால், ரொம்ப நாள் கழித்து அன்பழகனும் காமராஜும் திருச்சி சிவாவை அழைத்து வந்தார்கள். பேசினான் என்ற அரைகுறை தூக்கத்தோடு உறங்குவீர்கள். உங்கள் பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருந்தால் அவர்களுக்கும் சொல்லுங்கள், நாட்டை பற்றியும் நம்மை பற்றியும் பேசினார்கள் அப்பா என்று. அப்படி நீங்கள் என்ன எதற்காக சொல்ல வேண்டும் தெரியுமா? விடுகிற பொழுது எல்லோருக்கும் ஒன்றுதான், முடிகிற பொழுது வேறாகத்தான். காலையில் நாட்குறிப்பு எல்லோருக்கும் வெள்ளைத்தாள், இரவு எழுதப்படுகிற செய்திகள் நிகழ்வுகளினால் மாறும், அனுபவங்களினால் சந்தித்த மனிதர்களால் மாறும். ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்திருந்த உங்களுக்கு உச்சம் நாங்கள் பேசியது. உறங்குவதற்கு முன்னால் நாங்கள் சொன்னது சரி என்று நீங்கள் உணர்ந்தால் எங்களோடு சேர்ந்து கருப்பு சிவப்பு கொடியை உயர்த்துங்கள். கழகம் வெல்க, கலைஞர் வாழ்க, தளபதி வளர்க என்று சொல்லுங்கள். எதிர்காலம் ஒளிமயமாகும். வரவேற்போம். நன்றி, வணக்கம்.